சாது மிரண்டா காடு கொள்ளாதன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுதான் இப்போ துலாம் ராசி அன்புடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப அதிகமாக உங்களை சீண்டி பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப அரிதாக தான் கோவப்படுறீங்க. யாருமே நீங்கள் கஷ்டப்படுத்துறதுன்னு நினைக்கிறதில்ல. முகத்துக்கு நேராக நீங்கள் திட்டுறதும் கிடையாது, அவங்கள பேசுறதும் கிடையாது. ஆனாலுமே இந்த நேரம் உங்களை பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுமை ஓரளவுக்கு தானே, எல்லை கடந்து போனால் பொறுக்க முடியாத அளவுக்கு இந்த நேரங்கிறது உங்களுக்கு கோபம் கொஞ்சம் வெளிப்படுது. அதனால் வார்த்தையை விட்டுறீங்க. அதனால் ஒரு சில பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலும் துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகையை வளர்க்க விரும்ப மாட்டாங்க. நேருக்கு நேராக பேசி சண்டை போடுறதோ, அவங்களை திட்டுறதோ அடிக்கிறதோ கிடையாது. அவங்கள பற்றி தப்பாக புறம் பேசுறதும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், அதை விட்டுட்டு அதை நினச்சி புலம்புறதை விட அடுத்து நடக்கக்கூடிய வேலை என்னவோ அதை நோக்கி பயணப்படுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல அன்பு நிறைஞ்சிருக்கணும். எங்கே போனாலும் இவங்க அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்து நிற்பாங்க. இவங்க பகையை வளர்த்துறதோ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதோ உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லாங்க. அதனால இந்த காலகட்டங்களில் எவ்வளோ நீங்கள் பொறுத்து தான் போகிறீங்க. ரொம்ப சரியாக நடந்துக்கணும் தான் நினைக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி தான் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பல சூழ்நிலைங்கிறது அமைஞ்சிருது. ஆனால் எதிராளிக்கு தெரியறதில்ல. உங்களை கோபங்கிறது ஒரு நொடியில் மற்றவங்கள இந்த நேரம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியறதுல தான். ஆனாலுமே அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே மனநிலையில் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான கிரகமைப்பு இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெரும்பாலும் அநியாயத்துக்குன்னு நீங்கள் எப்போதுமே தோண போனது கிடையாது. அநியாயமான காரியத்துக்கெல்லாம் நீங்கள் தோண நிற்கவும் மாட்டீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக வீட்டில் இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் ஒரு நல்லது நடக்கணும்னா அது எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அது போராடி பெறக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய குணங்கிறது உண்டு. ஏன்னா சனி பகவான் உச்சாடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த துலா ராசி. அதனால் எப்பயுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை உண்டு. இவங்களுடைய சின்ன மாதிரி தான், தராசு சின்ன மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் இவங்க பெரும்பாலும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் சமன் நினைக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. குணத்துலையுமே மாத்திர மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்க செஞ்சிடறாங்க. நல்ல உழைப்பு கொடுக்குறீங்க, உழைப்புக்கு பலன் கிடைக்கல, அதே மாதிரி நிலையான வருமானம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்க தான் சரிங்க. ஆனால் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தம் மூலமாக கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அதை நினச்சி கவலைப்படுறதை விட இனி நடக்கிற வேலையை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஏன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த காலத்தில் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குருவோட பார்வைங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, ஒரு தொகை ஒரு பணம் செலவான பின்னாடி தான் அடுத்த தொகைங்கிறது நேரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புண்டு. நிம்மதிங்கிறது பெருசாக பாதிப்பு தராது. என்ன ஒன்று, கொஞ்சம் நேசிச்சவங்களோட இந்த நேரம் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மனசு நேசிக்கக்கூடியவங்க தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அலைச்சலும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த 7 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காலம் மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்கங்க. அதாவது இந்த அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் அற்புதமான காலகட்டம். 96 தர்ப்பணங்கள் தர முடியாத பலனை இந்த நாட்களில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்கிறதால, இந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டை செய்கிறது, குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது, நம்முடைய பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் முறையாக அந்த நேரம் வழிபாடு செஞ்சாலே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டு. பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதோ இல்லையோ, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் இந்த மகாலய பட்ச காலத்தில் அமாவாசை நாட்கள் தான் செய்யணும்னு இல்லை, இந்த காலம் அதுவுமே இந்த 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்குது. அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, மனக்கவலைங்கிறது பெருசாக தராதுங்க. எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி குழம்பு இருப்பீங்க, எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழம்பு இருப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல டக்குன்னு முடிவெடுக்க முடிஞ்சிருக்காது, கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது. வரத வரட்டும் பார்த்துக்கலான்னு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதுவுமே தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதனால் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடக்கும். பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பயணத்தாலேயும் சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள்.
கொடுக்கல் வாங்கல கவனம் கொடுக்க பாருங்கள். ஏற்கனவே இந்த பண விஷயத்தில் ஏமாந்து தான் நிற்கிறீங்க. நிறைய இழப்பை சந்தித்து நிற்கிறீங்க. நிறைய பேர் உங்கள் பொருட்களை உடம்புகளை தொலைச்சிட்டு நிற்கிற கூடியவங்களாமல் இருக்கிறீங்க. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், உடைமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இனிமேல் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது, தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டு, பாராட்டு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் சாதுரியமான பேச்சு மூலமாக பேச்சை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே தெரியும். அதனால் பேச்சு மூலமாகவே நல்ல முன்னேற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கிறதால அந்த டென்ஷனை குடும்பத்தில் கொண்டு வந்து காட்டுவீங்க. அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் நல்ல விதமாக பேசுனீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியிலையும் நல்ல மாட்டம் தாங்க. குழந்தைகள் வழியில் பாதிப்பை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் குழந்தைகளால் பெருமை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உடனடியே கொஞ்சம் முடியாது, டக்குன்னு முடியாது, கொஞ்சம் தாமதம் தான் கொடுக்கும். ஆனாலுமே இறுதியில் உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்புண்டு. பணப்புழக்கம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய நேரம் தான். உங்களுடைய சிந்தனை சிறப்பாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டங்க. நீங்கள் தொடர்ந்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆர்வத்தோடு செயல்பட பாருங்கள், நிச்சயம் நல்ல மாட்டம் தான். பாக்கியாதிபதி புதன் உச்சமடைந்து இருக்கிறார். இதனால் இந்த காலகட்டங்களில் பல நன்மை காத்திருக்குது. லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதால அரசாங்க வகையில் இந்த நேரம் சிறப்பு தாங்க. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். வீட்டிலையுமே விருந்தினர் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கௌரவமான பல விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ விட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, இந்த காலகட்டம் சாதகம் தாங்க. வரக்கூடிய விஷயம், வரக்கூடிய ஒப்பந்தம் எல்லாமே சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அதே மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வாய்ப்பு எல்லாமே நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பக்குவமாக செயல்பட்டிங்கன்னா விட்டதை படிக்கலாம். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல செய்தி காத்திருக்குது. தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. விரும்பின இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது. மனசில் மட்டும் கொஞ்சம் இனம் புரியாத கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த மனக்கவலை தான் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு தருது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பாட்டு கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு, இதமான பாட்டு கேட்க பாருங்கள். அதே மாதிரி உங்கள் இஷ்டமான கோவிலுக்கு போய் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ஒரு 10 நிமிடம் ஒரு தியான நிலையில் நீங்கள் இருந்துட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக இந்த குழப்பமான சூழ்நிலைங்கிறது இருக்காது. இனம் புரியாத கவலையும் இந்த நேரம் இருக்காது. கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். குழந்தைகள் வழியில் இதுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருந்தாலுமே அந்த நிலையில் பாதிப்பு இல்லை. ஆனால் குழந்தைகள் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தொழில் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் தொழில் நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரங்கிறதுக்காக அகலக்கால வைக்கக்கூடாது, அதிக முதலீடு செய்யக்கூடாது. படிப்படியான வளர்ச்சி நல்லது. புதுசாக முயற்சி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பார்த்து இறங்க பாருங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சுப செய்தி கிடைக்குங்க. உங்கள் திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. வேலையிலையும் நல்ல பலன் தான். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். இது மனசில் அமைதி கொண்டு வரும். அதனால தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப நாளைக்கு பின்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய போகிறீங்க. தன வரவு தாராளமாக அமையும். வேலையிலையும் நல்ல மாற்றம். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் வகையிலையும் நன்மை தரக்கூடிய நேரம் தான். எந்த விஷயத்துலையும் கவனச்சிதறல் இல்லாமல் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா குடும்பத்தில் குழப்பம்தான் வரும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணம் நல்லது தான். ஆனால் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. தொழில் விஷயமா கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி. செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. வங்கி கடன் உதவி கேட்டாலும் கிடைக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. வியாபார ரீதியாக இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இடைவிடாமல் வேலைச்சம் இருக்கிறதால கொஞ்சம் அசதியாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தங்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புதுசாக பதவி சம்மந்தப்பட்ட விஷயம், வேலையில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பலருடைய கருத்தை கேட்குறத விட உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் இந்த நேரம் சிறப்புங்க. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த நேரம் அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு சாதகமாக இருக்கும்.
காரிய தடை சின்ன சின்ன தடங்கள்ங்கிறது நேரம் வரதான் செய்யும். ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உங்களுக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து எந்த விஷயத்துல ஆர்வம் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைச்சுக்கணும்னு சொல்லலாங்க. இந்த நேரம் முக்கியமாக நீங்கள் பெண் தெய்வ வழிபாட்டை கூடவே செஞ்சுக்கிறது நல்லது. இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான தகவலுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.